தீபாவளி பண்டிகையொட்டி பெங்களூர் ஹொசூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அசேனுல்லா. அவரிடம் பேசுவோம். அசேனுல்லா, வணக்கம். இப்போ பொதுவாக கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழகத்திலேருந்து ஹொசூர், அதே போல பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. பொதுவாகவே அந்த பகுதியில் நிறைய போக்குவரத்து நெரிசல், நிறைய வாகனங்கள் அணிவகுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ தீபாவளி பண்டிகையொட்டி கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வாகனங்களாக தான் இருக்குங்கிறத காட்சியை பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் வருகிற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பலரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளன. கர்நாடகா மாநிலத்தும் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருவதாலும் ஒசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவரும் சொந்த ஊர்களுக்கு குடும்பங்களுடன் புறப்படுவதால் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என அழைக்கப்படும் NH-47 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100 கிலோமீட்டர் பயணிக்கிறது. இந்த சாலையின் நடுவே கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் இணைக்கக்கூடிய முக்கிய சுங்கச்சாவடியாக இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி உள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் மட்டும் நாள்தோறும் சுமார் 40,000 வாகனங்கள் இரு புறங்களிலும் கடந்து செல்கிறது. இதனால் இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலையாக இந்த சாலை இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலை இருக்கும் நிலையில் விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறை என்பதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.